ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி கிச்சன். இன்றைக்கி நல்ல டேஸ்டான ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். கேரட் ஹல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் கீ விட்டு அது நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம காஞ்ச திராட்சை, முந்திரி, பாதாம் எல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே பேனில் நம்ம துருவி வச்சுருந்த கேரட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது அதோட பச்சை ஸ்மெல் கொஞ்சமாக போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறமா நம்ம தேவைக்கேற்ப பால் சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு கேரட் போட்டிருக்கேன் துருவினது, 1 கப் மட்டும் பால் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது கொஞ்சம் நல்லா கொதித்து வரும். கொதிச்சுட்டு அது கொஞ்சம் நல்லா திக்காகிற ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 கப் கேரட்டுக்கு 3/4 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அந்த சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, அது வந்துட்டு நல்லா ஸ்வீட்டை கொஞ்சம் தூக்கி கொடுக்குறதுக்காக அந்த சால்ட்டு சேர்த்துருக்குறோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வற்றி வர ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த முந்திரி, பாதாம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். அந்த டைமில் கொஞ்சமாக 2 ஏலக்காவை மட்டும் தட்டி போட்டிருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். நல்ல சுவையான டேஸ்டான கேரட் அல்வா ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.